ஈக்குவலன்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன் அதை பற்றி நம்ம பார்த்துடுறோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன்னா வந்து இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு 10 இசட் ஈக்குவல் டு 20, எக்ஸு டபுள் ஈக்குவல் டு, ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ஸுங்க. எக்ஸும் இசட்டும் சேமாக இருந்தால் இந்த கண்டிஷனில் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படின்லாம் பண்ணாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேங்க. எல்ஸு ஸோ சேமாக இருந்துச்சுன்னா அதை பண்ணு, அப்படி இல்லையா எரர்னு த்ரோ பண்ணிவிடு சரிங்களா. இப்போது இது வந்து டைப் எக்ஸ்ப்ரெஷன், ரெண்டு டைப்பும் சேமாக இருந்து எக்ஸ்ப்ரெஷன் சேமாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்க சரிங்களா. இது ரெண்டும் சேமாக, எக்ஸும் இசடும் சேமாக இருந்தால் இதை பண்ணு, அப்படி இல்லைனா ஒரு எல்ஸ் பண்ணு சரிங்களா. இதான் வந்து உங்களுடைய டைப் எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டைப் எக்ஸ்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் டூ டைப் எக்ஸ்ப்ரெஷன் ஈக்குவல் தென் ரிட்டர்ன் ஏ சர்டன் டைப்பு, எல்ஸு ரிட்டன் டைப் எரரு, அதான் உங்களுடைய கண்டிஷனுங்க. ஓகேவா. சரி, இதை பற்றிலாம் பாருங்கள், உங்களுக்கு புரியுங்க. ஸ்ட்ரக்சரல் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அ டைப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எஸ்ஸும் டியும் சரிங்களா, எஸ்ஸும் டியும் சேம் பேசிக் டைப்பாக இருந்தால் ரிட்டன் ட்ரூவு, அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதான் நீங்கள் அப்படியே அடிச்சு விட்டேங்க. எல்ஸ் இஃப் எஸ் அரே ஆஃப் எஸ் ஒன்னும் எஸ் டூவும், ஸோ இது வந்து அரேக்கான கண்டிஷனுங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் எஸ் ஒன்னும் எஸ் டூவும், டி இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் டி ஒன்னும் டி டூவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் ரிட்டன் எஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் எஸ் ஒன் கமா டி ஒன், எஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் எஸ் டூ கமா டி டூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேங்க. ஓகே, எல்ஸ் இஃப் இங்கே வந்து அரேன்னு சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இங்கே பாயிண்ட்டை போட்டிருக்கேன், இங்கே இந்த மாதிரி ஏரோ சிம்பிள் போட்டிருக்கேங்க. இதில் எது சாட்டிஸ்ஃபை நம்ம வந்து எஸ் ஈக்குவலண்ட்டுன்னு அர்த்தம், எஸ்ஸும் டியும் ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா, ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு அர்த்தங்க. ஓகேவா. இதை பற்றி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், புரியுங்க. ஓகேவா. இப்போ வந்து நேம்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷனுங்க. நேம்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன் என்னது, இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேங்க. ஸோ இது வந்து இதுதான் நேம்ஸ் ஆஃப் டைப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இந்த ஏரோ இருந்தாவே பாயிண்டர்னுவாங்க. உனக்கு வந்து லைக் ஒவ்வொரு வேல்யூக்குமே லிங்க் இருக்குங்க. லிங்க் வந்து நெக்ஸ்ட்டு, லிங்க் வந்து லாஸ்ட்டு, உன்னோட செல் வேல்யூஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. உன்னோட ஃபைனலாக கிடைக்கிற லிங்க் தான் இதுங்க, அது டைப்புங்க சரிங்களா. டைப் வந்து லைக் உன்னோட பாயிண்டராகவும் டிக்ளேர் பண்ண முடியுன்றாங்க சரிங்களா. டைப் கிராஃப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு செக் தி நேம் ஈக்குவலன்ஸு. எவ்ரி டைம் டைப் கன்ஸ்ட்ரக்டர் பேசிட் வித் சிஎம்எஸ் நியூ நோடு சரிங்களா. இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து லைக் இது வந்து ஒவ்வொரு டைப் கன்ஸ்ட்ரக்டர் பேசிக் டைப் சீம் ஆஸ் எ நியூ நோட் இஸ் கிரியேட்டடு. ஓகேவா. ஒரு லீஃப் கிரியேட் ஆகும் சரிங்களா. டூ டைப் எக்ஸ்பிரஷனையும் பாருங்கள், எக்ஸு ஒய்யு, இங்கே இப்படி ப்ளஸ் வருதுங்க. இந்த எக்ஸு தான் வந்து ஸோ ப்ளஸ், இந்த ப்ளஸ்ன்றது தான் வந்து உன்னுடைய நோடு, எக்ஸுன்றது உன் லீஃபு, ஒய்ன்றது உன்னோட லீஃபு. இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி எழுதுனா அதுதான் உன்னுடைய டைப் கிராஃப் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ பாருங்கள், எக்ஸுன்றது ஒரு செல்லு, ஒய்ன்றது ஒரு செல்லு, இது ரெண்டுத்தையுமே நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், லிங்க் பண்ணி எடுக்கிறேன், இதை லிங்க் பண்ணி எடுக்கிறேன் சரிங்களா. இதுதான் இதை இப்படி எழுதுறது தான் வந்து உன்னுடைய டைப் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரி. இப்போ எழுதியிருக்கிறது தான் டைப் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ அதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுங்க. ஓகேவா. இந்த இடத்துல வந்து இந்த லிங்க்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஏரோ மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ டைப் ஏரோ செல் நியூ டைப் நேம்ஸ் என்பி அண்ட் என்கியூஆர் ஹவ் பீன் இன்ட்ரடியூஸ்டு. என்பின்னு ஒன்று வந்திருக்கு, என்கியூன்னு வந்திருக்கு. ஸோ என்கியூன்னு வந்திருக்கு. ஸோ அதாவது பிக்யூ அப்படின்றாங்க சரிங்க, பிக்யூ அப்படின்றாங்க. இதுதான் பாயிண்டருங்க. ஓ, நான் இது வந்து லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கோம். சாரி, இதை வந்து நம்ம எப்படி எழுதுனா வந்து என்னு பி அப்படின்னு கீழே எழுதுணுங்க சரிங்களா. ஸோ என்பின்னு கீழே எழுதணுங்க. நான் வந்து லைக் இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம், சாரி ஃபார் தட். என்பி என்கியூஆர் ஹவ் பீன் இன்ட்ரடியூஸ்டுங்க. சின்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர் டிக்ளேர்ட் வித் த சேம் டைப் நேம் தே ஆர் கிரியேட்டட் அஸ் ஹேவிங் ஈக்குவலன்ட் டைப்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் இது ரெண்டுமே வந்து ஒரே டேட்டா டைப்பாக இருக்குது. இதுவும் லிங்க், இதுவும் இன்டிஜராக இருக்குது, இதுவும் இன்டிஜராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா, லிங்க் ஈக்குவல் டு பாயிண்டருங்க. ஸோ என்னோட வேரியபிள் இந்த பாயிண்டர் எல்லாத்தையுமே வச்சு நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் இங்கே சொல்கிறேன் பாருங்களேன். இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ஸு பி. ஏவும் ஒரு இன்டிஜருங்க, பியும் ஒரு இன்டிஜரு, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு வரும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து உன்னுடைய லைக் டைப் எக்ஸ்பிரஷனுக்கான ஈக்குவலன்ஸ்ன்றாங்க. இதான் வந்து உங்களுடைய நேம், லைக் வாட் இஸ் இட், தே வில் கால் இட் அஸ் நேம் ஃபார் டைப் எக்ஸ்பிரஷன்றாங்க. அது பேர் தான் வந்து லைக் தே வில் கால் இட் டைப் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே,
இப்போ நம்ம பார்க்குறது டைப் கன்வர்ஷன் பார்க்கலாங்க. டைப் கன்வர்ஷனா என்ன? இங்கே பாருங்களேன், x = 10 இருக்குது, z = 20 இருக்குங்க. டபுள் y = convert to integer 32. x என்ற வேரியபிளை கன்வெர்ட் செய்கிறாய். ஸோ எக்ஸ்ன்ற ஒரு ஷார்ட் வேரியபிளை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி டபுள் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், int m = convert to int 32 of x. எக்ஸ்ன்ற ஒரு ஷார்ட்டை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கு x = convert to string of, திரும்ப வந்து இந்த எக்ஸை கொடுக்குறேன். எக்ஸ்ன்ற ஒரு ஷார்ட்டை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறேன் முடியாது. ஏன்னா ஷார்ட்டு, இன்டிஜர், டபுள், ஃப்ளோட்டு இதெல்லாமே நம்பர்ஸை குறிக்கும். ஸ்ட்ரிங்குன்றது நம்பரை குறிக்காதுங்க. ஸோ இது கன்வெர்ட் ஆகும், இது கன்வெர்ட் ஆகாது. இதை பற்றி படிக்கிறது தான் இந்த டைப் கன்வர்ஷன்ற ஒரு ஏரியாங்க. ஓகேவா? டைப் கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், 2 × 3.14ங்க. அப்படின்னா 3.14ன்றது என்னது? ஒரு ஃப்ளோட் வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2-ஐ வந்து ஃப்ளோட்டாக மாற்றி அதுக்கப்புறமா நான் வந்து 3.14 கூட மல்டிப்ளை பண்ணி T2வில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டைப் கன்வர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், e1.type அண்ட் இன்டிஜரு, e2.type இன்டிஜராக இருந்துச்சுன்னா e1ம் e2 இன்டிஜராக இருந்தால் e.type இன்டிஜராக இருக்கும். இதுவும் ஃப்ளோட்டு இன்டிஜராக இருந்தால் ஃப்ளோட்டு பெருசாக இன்டிஜர் பெருசாக, ஃப்ளோட்டு தான் பெருசுங்க. இது பேர் தான் வைடனிங்கிற கான்செப்டில் நீங்கள் படிப்பீங்க. வைடனிங்கிற கான்செப்டை படிப்பீங்க. ஃப்ளோட்டும் இன்டிஜரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு தான் பெருசுங்க. அப்புறம் ஃப்ளோட்டாக அவுட்புட் வரும். இன்டிஜர் ஃப்ளோட் ஆச்சுன்னா ஃப்ளோட் தான் பெருசு, ஃப்ளோட் தான் வரும். ஃப்ளோட் ஆச்சா ஃப்ளோட்டாக தான் வருங்க. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய டைப் கன்வர்ஷனோட கான்செப்ட்டுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், x = 10ன்னு இருக்குது, y = 20, 2 லட்சம்னு போட்டிருக்கேன். எக்ஸ்ன்ற வேரியபிளை எடுத்து இசட்டில் போடுறேன். ஸோ இன்டீஜர் டபுளாக மாறுகிறது. ஸோ டபுளாக மாற்றி டபுளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்களேன், எக்ஸை எடுத்து, ஸோ இதுதான் ஸ்மால் டேட்டா டைப்ஸு, பிக் டேட்டா டைப்ஸு. ஓகேவா? ஸோ இது பேர் தான் வைடனிங் அண்ட் நேரோவிங்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வருவாங்க. வைடனிங் வந்துச்சுப்பாங்க. டபுள் ரொம்ப பெருசுங்க. அதை விட சின்னது ஃப்ளோட்டு, அதை விட சின்னது லாங்கு, அதை விட சின்னது இன்டிஜரு, அதை விட சின்னது ஷார்ட்டு, பைட்டு, கேரக்டர்னு வருங்க. ஓகேவா? நேரோவிங் கன்வர்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா வந்து பைட்டு ஷார்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இப்படியே எழுதிட்டா, இப்படி எழுதுனா வந்து உடனே நேரோவிங் கன்வர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது அப்படியே வந்து இப்படி எழுதுனா இது வந்து வைடனிங், இப்படி எழுதுனா உங்களுடைய நேரோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணேன், x = 10ன்னு வச்சுருக்கேன். z = convert to double of xன்னு கொடுத்துருக்கேங்க. எக்ஸ்ன்ற ஒரு ஸ்மால் டேட்டா டைப் இன்டிஜரை நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இசட்ன்ற ஒரு கன்வெர்ட் பண்ணுறேன். இது பேர் தான் எக்ஸ்பிளிசிட். எக்ஸை டபுளாக மாற்றி இதில் கொண்டு போய் சேர்த்து விடும். எக்ஸ்பிளிசிட்லி ஐம் ட்ரைங் டு கன்வெர்ட் தி வேரியபிள்ஸ் டு ஸ்பெசிஃபைட் டேட்டா டைப். இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. அதே வந்து இங்கே பாருங்களேன், db = xன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்ன்ற 10 இன்டிஜரை எடுத்து அப்படியே அதுவே மாற்றிக்கும். நீ எதுக்கு பண்ணுற? இது பேர் தான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட்லி கன்வெர்ட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஸோ இது இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து கொயர்ஷன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் வந்து கொயர்ஷன்னு சொல்லுவாங்க. கொயர்ஷன்னா என்ன அப்படின்னா, நீ எக்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற, இதை பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணுற இல்லையா, டபுளாக மாற்ற நான் ஃபோர்ஸ் பண்ணுறேங்க, அது பேர் தான் கொயர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் கொயர்ஷன்ஸ். கொயர்ஷன்னா அதாங்க, அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்னால் என்னப்பா, இன்டிஜர் ஃப்ளோட் இருக்குன்னா ஃப்ளோட்டாக மாற்றிக்கோ, ஃப்ளோட்டு இன்டிஜர்னா ஃப்ளோட்டாக மாற்றி, எது பெருசோ அதை பொறுத்து மாற்று, அது மேக்ஸுங்க. வைடன்னா வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றது தான் வந்து வைடன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கன்வர்ஷன் சொல்லுவாங்க. நான் இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்டை பற்றி உங்களுக்கு பேசிட்டேங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வைடன் கான்செப்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு அல்காரிதம் மாதிரி எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரி, இதை நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே புரியுங்க. சரிங்களா? அப்படி மனப்பாடம் பண்ணுங்க, வேறு வழி இல்லை. சரிங்களா? இதுதான் வைடனிங் கான்செப்ட்டுங்க. டபுள் தான் வந்து ரொம்ப பெருசுங்க. அதை விட சின்னது ஃப்ளோட்டுங்க, லாங்கு, இன்டிஜரு, ஷார்ட்டு, பைட்டு, இந்த மாதிரி வருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், டைப்பு டிஏ டபிள்யூ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ஏன்ற அட்ரஸை கொடு. ஓகேவா? சூடோ கோட் ஃபார் வைடன், இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்ஸ் இஃப் டி வந்து ஒரு இன்டிஜராக இருந்து டபிள்யூ ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா அப்போ என்னங்க வரும்? அதாவதுங்க, இதுவும் ரெண்டு டைப்பும் சேமாக இருக்குது. இன்டிஜர் என்ன வரும்? ஸோ இன்டிஜர் ரிட்டன் ஆகிடும். இது இன்டிஜராக இருந்து ஃப்ளோட்டாக இருந்தால் என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? ஃப்ளோட்டு தானேங்க வரும். இன்டிஜரோட ஃப்ளோட்டு பெருசுங்க. அதை தான் இங்கே நான் பண்ணியிருப்பேன்.
அதை ஃப்ளோட்டாக மாற்றிவிடு, ஃப்ளோட்டாக ரிட்டர்ன் பண்ணு. இதுதான் வைடனிங் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டிஜராக இருந்துச்சுன்னா ஓகேவா, ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்டிஜர் வரும். இன்டிஜர் ரியல் வேல்யூ இருந்துச்சா, ரியல்னா என்னங்க உங்களுக்கு வந்து லைக் இன்டிஜர்னால் 10, ரியல்னா 10.32. அப்படின்னா வரும்பொழுது 10 + 10ன்னு இருக்குது. இங்கே 10 + 10ன்னு 20ன்னு வரும். இங்கே 10 + 10.2ன்னு என்னங்க வரும், 20.2ன்னு தானே வரும். அப்படின்னா ரியலாக தானே வரும். ஸோ ரியல் இன்டிஜராக இருந்தால் ரியலுங்க, ரியலாக இருந்தால் ரியல் தான் வருங்க. உங்களுக்கு புரியுதுங்க நான் சொல்கிறதுங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து லைக் நான் என்ன அதான் சொல்லியிருக்கேங்க, இவங்க num.num, அதாவது இன்டிஜராக இருந்தால் 10, இங்கே வந்து ரியலாக இருந்தால் 10.5, 10.5. என்னோட ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ டேரெக்டாக டேட்டா கொடுத்தனா வந்து அதான் லுக்கப் ஐடி கம்மா என்ட்ரி கொடுத்துருக்கான். சரிங்களா? ஆப்ரேஷன் பண்ணுறேன் 10 நம்மு 10 ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு 10.5 அப்படி கொடுத்தனா என்ன உனக்கு அவுட்புட் வரும்ன்றதான் இங்கே கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். சார் நீங்கள் கேட்கலாம், சார் இந்த வீடியோஸ் எல்லாமே லைக் இந்த வீடியோ எல்லாமே வீடியோ தான் இருக்கா, அது கண்டென்ட்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுதான் எங்களுடைய வெப்சைட்டுங்க. wikidiki.com/tutorials/compiled ஏரியாவுக்கு போனீங்கன்னா வந்து இந்த யூஆர்எல்ல என்னோட கண்டென்ட் எல்லாமே இது எல்லாமே டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக அங்கே கிடைக்குங்க, எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் வந்து விக்கிடிகி கோடுங்க. இதில் thousands ஆஃப் டெக்னாலஜி வீடியோஸ், மொத்த அகாடமிக்ஸ், இன்ஜினியரிங்கோட எல்லா சப்ஜெக்ட், ஆர்ட்ஸ் காலேஜோட எல்லா சப்ஜெக்டும் தமிழில் போட்டிருக்குங்க. இன்டர்வியூ கொஷின், கம்பெனி கொஷின் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.